வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. உலக காசநோய் தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோயால் ஏற்படும் உலகளாவிய சவால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மார்ச் 24ஆம் தேதி உலக அளவில் காசநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். காசநோய் இல்லாத பாரத இயக்கம் ஆரம்பகால நோய் அறிதலை விரிவுபடுத்துவதிலும், இலவச சிகிச்சையை உறுதி செய்வதிலும், நோயாளிகளின் பராமரிப்பை மேம்படுத்துவதிலும் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேலும் காசநோய் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் பெட்ரோல் டீசல் விநியோகம் சீராக உள்ளது என்றும் அவை போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார். மேற்காசிய மோதல்கள் 3 வாரங்களுக்கு மேல் நடந்து வருவதாகவும், இது உலக பொருளாதாரத்திலும் மக்களின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். இந்நிலையில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். இதுவரை 3,75,000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும், ஈரானிலிருந்து இதுவரை சுமார் 1000 இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளனர் என்றும் கூறினார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடி தகவல்களை வழங்குவதற்காக இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் அவசரகால உதவி எண்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் உள்ள சவால்களை மதிப்பிடுவதற்கும் தேவையான தீர்வுகளை உருவாக்குவதற்கும் அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று அகர்தலாவில் உள்ள நஸ்ருல் கலாஷேத்திரத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரிபுரா ஆளுநர் இந்திரசோன ரெட்டி நல்லு, சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை மற்றும் பங்களிப்பை எடுத்துரைக்கும் கண்காட்சியை ஆளுநர் பார்வையிட்டார். வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மார்ச் 30ஆம் தேதி வரை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன என்று அவர் அறிவித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேசிய கீதமாக கருதப்படும் வந்தே மாதரம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய விஷயம் என்றும், அதன் இசையமைப்பாளரான பங்கிங் சந்திர சட்டர்ஜிக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்றும் கூறினார். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடுவை 5 நாட்களுக்கு நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தி வைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக கரடி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் கரடி இனங்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக கரடி தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் பேசுகையில், கரடி தினத்தை ஒட்டி இந்தியாவின் பன்முக நிலப்பரப்புகளில் கரடிகள் இணக்கமாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விலை மதிப்பற்ற வனவிலங்கு பாரம்பரியத்தை மத்திய அரசு பாதுகாத்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பு இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கடற்கரையில் தொலைநோக்கி மூலம் நட்சத்திரங்களை பார்க்கும் வினோதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.